Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தக்காளி சாதம் எப்படி செய்வது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம தக்காளி சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, கறிவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது ஜீரகம், இப்போ நம்ம ஒரு 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு நல்லா நீட்டாக அரிஞ்சு போட்டுக்கலாம். நல்லா ஒரு 3 உங்களுக்கு காரம் வேணால் நல்லா 3 பச்சை மிளகாய் இல்லை 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணோடனே கொஞ்சம் தூரமாக இருந்துக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ நம்ம தேவையான அளவு பெருங்காய் தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் பாருங்க, அரிசி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கின்னு நம்ம குக்கரை மூடிடலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி இப்போ நமக்கு நல்லா குக் ஆனவனே நம்ம பார்க்கலாம். 3 விசில் விட்டவனே நமக்கு இந்த மாதிரி சாப்பாடு ரெடி. ஆவி பறக்க பறக்க தக்காளி சாதம் ரெடி. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவுடன் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் சபரி ராஜன் vlogger. பாய்.